என்னங்க என்னங்க அப்பா என்னங்க இங்க பாருங்கப்பா, என்னங்க கண்ணு திறந்து பாருங்கப்பா. மா மா அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா, விடுமா, அழுகாத. உங்க அப்பாவை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியலடா. மாமாவுக்கு எதுவுமே ஆகாது. அம்மா, ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும்மா. அவர் நல்லபடியா குணமாயி வருவாரு. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. முதல்ல அவர் ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்பி விடுங்க. தம்பி, கூட்டு போங்க. அத்தை, கவலைப்படாதீங்க அத்தை, மாமாவுக்கு எதுவுமே ஆகாது. டாக்டர், அப்பா எப்படி இருக்காரு? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. மயக்கம் தெளிஞ்சதும் நீங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், இப்பதான் எனக்கு உசிரே வந்தது. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ். மாமாவுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராதுல்ல? இனி ஒரு ப்ராப்ளமும் இல்லம்மா. நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. அவர் கான்சியஸ்க்கு வந்ததும் ரெண்டு பேரை போய் பாருங்க. ஒரே நேரத்துல எல்லாரும் போயிடாதீங்க. அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடுவாரு. இனிமே அவருக்கு ரெஸ்ட் தான் தேவை. ரொம்ப நன்றி சார். நீங்க செஞ்ச உதவிக்கு எப்படி கைமாறு செய்ய போறேனே தெரியல. அவசியமான நேரத்துல பணத்தை கொடுத்து உதவி இருக்கீங்க. அம்மா, பணத்தை விட மனுஷங்களுக்கு தாம்மா மதிப்பு அதிகம். பணம் எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஆனா மனுஷங்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்மா. ஐயா, நீங்க எங்க குலசாமி ஐயா. காலம் போறா எங்க குடும்பமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். அம்மா, பெரியவங்க நீங்க. பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கம்மா. அம்மா உண்மைதான் சார் சொல்றாங்க. தொடர்ந்து எங்க குடும்பத்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கு பதிலா நாங்க என்ன கொடுத்து ஈடு செய்ய போறோம்னு தெரியல. என்னப்பா வேலு, எனக்கு இது ஆரம்பத்திலேயே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நீங்க பணத்துக்கு அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காரு. சரி, எல்லாத்தையும் விடுங்க. இனி உங்க அப்பாவை நினைச்சு கவலைப்படாம சந்தோஷமா இருங்க. அவர் கண்ணு முழிச்சதும் எல்லாரும் போய் பார்க்கலாம். சரி சார், சரி. கௌதம் பாவம் சார், ரொம்ப அலைஞ்சிட்டாரு. கௌதம், நல்ல வேலை நீங்க அந்த நேரத்துல அங்க இருந்தீங்க. இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். கௌதம், ரொம்ப தேங்க்ஸ். அடா, என்னங்க நீங்க? உங்களுக்கு உதவி பண்ணதுல எனக்கு சந்தோஷம் தாங்க. வேலு, அத்தை அண்ணியை கூட்டிட்டு போய் சாப்பிட வைங்க. அவங்க காலையில இருந்து சாப்பிடாம இருக்காங்க. மாமா, நீங்களும் போய் சாப்பிடுங்க. நாங்க இங்க இருந்து பாத்துக்கிறோம். ஆமாங்க.
அண்ணே, அக்காவை சாப்பிட கூப்பிட்டுட்டு போனேன்.